ஹலோ மக்களே, வணக்கம். என்னோடய அலைமகள் காயின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 150 போஸ்டல் காயினு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த காயினை பற்றி சொல்லணுன்னா, இந்த காயின் வந்து ஒரு சிங்கிள் மின்ட் காயின் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கல்கட்டா மின்ட் மட்டும்தான். ஸோ இது வந்து இப்போ ஸ்கேரிங்கில் இருக்குது. அடுத்து ரொம்ப ரேராக சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் கலெக்ஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு காயினை வந்து 1 or 2 காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோவில் வந்து இந்தியன் போஸ்ட் அதை பற்றி தான் நான் வீடியோவில் போட போகிறேன். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாலேஜ் வேணுங்கிறவங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, இந்தியன் போஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இயங்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அதாவது நம்ம எங்கே இருந்தனாலும் முன்னாடிலாம் இப்போ தானே நிறையா வந்து அட்வான்ஸ்டாக வந்து அந்த டிஜிட்டலாக நிறையா மாறிடுச்சு. பட் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து தகவல் எப்படி போகும்னா, இந்த மாதிரி வந்து நம்ம லெட்டர்னு சொல்லுவாங்க, கடிதம் மூலமாக தான் போகும். ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இந்த அஞ்சல் துறை வந்து ரொம்ப ரொம்ப வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு இது எப்போன்னா 1854 அக்டோபர் 1 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 169 வருஷம் ஆகுது நம்மளுடைய இந்த மாதிரி அஞ்சல் துறை ஆரம்பிச்சு. சரிங்களா? கிட்டத்தட்ட 1,54,000 அஞ்சல் அலுவலகங்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது நம்மளுடைய இந்தியாவில். ஸோ மிகப்பெரிய வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது எப்படி இது பண்ணுறாங்கன்னா, 6,000 நபர்கள், அதாவது 21 சதுர கிலோமீட்டருக்கு ஒரு வந்து அஞ்சல் அலுவலகம் இருக்கும். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 10,260 வந்து அஞ்சல் அலுவலகங்கள் இருக்குது. இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜு. அதுக்கப்புறம் வந்து இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, யார் ஃபஸ்ட்டு வந்து இந்த அஞ்சல் துறையை இது பண்ணாங்க, தொடங்கினது பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் பார்த்திங்கன்னா 1764 1766 காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பம்பாய், மெட்ராஸ் அண்டு வங்காள மாகாணங்களில் தான் ஃபஸ்ட்டு தொடங்கினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்களுடைய சேவைக்காக வந்து நிறையா வந்து திரும்ப வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட எப்படின்னா, அந்த காலகட்டத்தில் மக்கள் சேவையில் எப்படின்னா 100 மைல் தூரத்துக்கு வந்து 2 அணா, அதாவது ஒரு ரூபாயில் 8ல் 1 பங்கு 2 அணாங்கிறது அது வந்து சார்ஜ் பண்ணாங்க ஃபீஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1914 வந்து மொத்தமாக வந்து 7 அஞ்சல் வட்டங்களாக பிரித்தாங்க. எப்படின்னா, வங்காளம் அண்டு அஸ்ஸாம் அது வந்து 1, 2வது வந்து பீகார் அண்டு ஒரிசா அது 2 சேர்ந்து 1, பம்பாய், அதுக்கப்புறம் வந்து பர்மா, அடுத்து வந்து மெட்ராஸ், பஞ்சாப். மெட்ராஸ்னு ஏன் சொல்கிறேன்னா, அந்த காலகட்டத்தில் இருந்தது வந்து பேர் வந்து மெட்ராஸ் தான். இப்போ தான் வந்து சென்னைன்னு மாறி இருக்கு இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் வந்து பஞ்சாபும் வடமேற்கும் சேர்ந்தது. அதுக்கப்புறம் வந்து உத்தரப்பிரதேஷ். ஸோ மொத்தமாக வந்து 7. அதுக்கப்புறம் நிறையா வந்து அஞ்சல் வட்டங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து 1914 வந்து மொத்தமாக 7ஆக வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அஞ்சல் துறையில் வந்து அஞ்சல் தபால் தலைகள் தான் ஃபஸ்ட்டு வெளியிட்டாங்க. 1852 வந்து ஜூலை 1 எங்கன்னா சிந்து மாவட்டத்தில். அதுக்கப்புறம் 1854 பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேரரசு விக்டோரியா இருக்காங்கள்ல, அவங்களுடைய உருவம் பொறிக்கப்பட்டதை வந்து தபால் தலையை வெளியிட்டாங்க. இது வந்து ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் வந்து இது எப்படி வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டு எதுக்கு கீழே வருது, யார் மூலமாக இயங்குது, இந்திய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்துக்கு கீழே தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் ஆகுது. இதில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 23 அஞ்சல் வட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு அஞ்சல் வட்டமும் வந்து அந்த அஞ்சல் வட்ட தலைமை அதிகாரி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே தான் இயங்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது போக இந்த 23 அஞ்சல் வட்டத்தை தவிர இராணுவத்துக்குன்னு, நம்மளுடைய இந்திய இராணுவத்துக்குன்னு தனியாக ஒரு சிறப்பு அஞ்சல் வட்டம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, அஞ்சல் அலுவலகங்களின் வகைகள் அதை எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, தலைமை அஞ்சல் அலுவலகங்கள், அதாவது ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சப் போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஒரு இடத்துல இருக்கும். அதாவது சில வில்லேஜுகள்லையே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். ஆனால் மெயின் அந்த வில்லேஜெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா
ஒரு பெரிய ஒரு சிட்டி மாதிரி ஒரு இடம், அங்கே வந்து ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ தலைமை அஞ்சல் அலுவலகங்கள், துணை அஞ்சல் அலுவலகங்கள், புற உறுப்பான துணை அஞ்சல் அலுவலகங்கள், புற உறுப்பான கிளை அஞ்சல் அலுவலகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ 4 வகையாக வந்து இதை பிரிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சல் அலுவலகத்துடைய சேவைகள் என்னென்ன அதையுமே வந்து 4-5 தான் பிரிச்சிருக்கிறாங்க. எப்படின்னா ராஜதானிய பிரிவு, இது என்னென்னா நம்மளுடைய தேசிய தலைநகரத்தில் இருந்து மாநில தலைநகரங்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய அஞ்சல்கள். அதாவது எப்படின்னா நம்மளுடைய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளுடைய டெல்லின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஹெட்டு அங்கே இருக்கிற இதை வந்து அடுத்து உள்ள ஸ்டேட்டுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த தபால்கள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ராஜதானிய பிரிவு. அந்த அஞ்சல் பெட்டி என்ன கலரில் இருக்கும்னா மஞ்சள் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பச்சை பிரிவு, இது எப்படின்னா ஒரு சில மாவட்டத்தில் உள்ள அஞ்சல் நிலையங்களுக்கு இருந்து பெருநகரங்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய அஞ்சல்கள் இருக்கும் இல்லையா, அந்த இதை வந்து பச்சை நிற பெட்டியில் எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் பெருநகர பிரிவு, இது என்னென்னா பெங்களூர், ஹைதராபாத், கொல்கத்தா, சென்னை, மும்பை, டெல்லி, இந்த இதிலுக்குள்ளே உள்ள அஞ்சலை எடுத்து செல்லக்கூடிய இது வந்து பெருநகர பிரிவு. அது பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வணிக பிரிவு, இது டோட்டலாக பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பீப்புள்ஸ் அதிக அளவில் வந்து அஞ்சலை அனுப்புகிற வணிகர்களுக்கான ஏற்பட்டது. இதில் வந்து அவங்களுடைய ரெஜிஸ்டர் போஸ்ட் முதற்கொண்டு எல்லா இதுவுமே வந்து அதில் அடங்கும். அது ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சேவை இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பருவ இதழ்கள் பிரிவு. பருவ இதழ்கள் பிரிவு இதில் என்னன்னா இந்த நம்ம மேகசின் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு சேவை தான் இது. அது என்னென்னா ஒரு மேகசின்ஸ்க்கும் ஒரு டே கொடுத்துருவாங்க. அந்த டேயில் மட்டும்தான் அவங்க வந்து அந்த இதழில் வந்து அவங்க வந்து கொண்டாந்து இவங்கள்ட்ட கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சேவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொத்த அஞ்சல் பிரிவு, நம்ம நார்மலாக எல்லா லெட்டர்ஸ் எல்லாமே போடுவோம் இல்லையா காமனாக. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக உள்ள லெட்டர்ஸை வந்து கொண்டு போய் சேர்க்குறது தான் மொத்த அஞ்சல் பிரிவு. ஸோ இந்த மாதிரி 6 வகையான சேவைகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சல் குறியீட்டு எண். நார்மலாக பார்த்திங்கன்னா அந்த நம்மளுடைய பின்கோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து 6 நியூமரல்ஸ் இருக்கும், 6 நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த குறியீட்டு எண்ணை வச்சு தான் வந்து நம்ம வந்து எந்த ஊருக்கு இந்த லெட்டர் போகும் அப்படின்றத பிரித்து அவங்க டக்கு டக்குன்னு கொண்டு போய் கொடுப்பாங்க. அது இவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது 1972. அதில் பார்த்திங்கன்னா முதல் இலக்க எண் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு நியூமரல், அது என்னென்னா அங்கே உள்ள மண்டலம், அதனுடைய எண்ண மண்டலத்தை சேர்ந்தது. 2வது இருக்கிற நியூமரல் வந்து துணை மண்டலத்தை சேர்க்கும். 3வது இலக்கம் வந்து அந்த அஞ்சல் பிரிப்பக மாவட்டம், என்ன மாவட்டன்றதை குறிக்கும். லாஸ்ட் 3 நியூமரல்ஸ் இருக்கு இல்லையா, அது அந்த அஞ்சல் வட்டத்தில் உள்ள அஞ்சல் நிலையத்தை குறிக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த 6 நியூமரல்ஸில் உள்ள டீட்டெயில்ஸ். ஸோ இதை வச்சு தான் அவங்க வந்து ஈஸியாக வந்து பிரித்து டக்கு டக்குன்னு வந்து அந்தந்த ஊர் வில்லேஜாக இருந்தாலும் சரி இல்லை சிட்டியாக இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளுடைய தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கேரளா, அப்புறம் வந்து லட்சத்தீவுகள், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 6ன்ற நியூமரல் ஸ்டார்ட் ஆகும். நிறைய பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இதே இது வந்து வேறு ஊர்களுக்கு வேறு ஒரு இதுக்கு ஸ்டேட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா நியூமரல்ஸ் ஃபஸ்ட் நியூமரல்ஸ் வந்து மாறும். நமக்கு வந்து ஆரம்பிக்கிற நியூமரல் வந்து 6. அதை தாண்டி இன்னும் நிறைய சேவைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா அஞ்சல் தலை, அதுக்கப்புறம் வந்து அஞ்சல் அட்டை. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த இன்லேண்ட் லெட்டர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலரில் ஒரு அட்டை இருக்கும் இல்லையா, ஒரு நீட்டாக ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். அதில் நம்ம என்ன தேவையோ அதெல்லாம் எழுதிட்டு அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒட்டி அனுப்பி விடுவோம் அட்ரஸ் எழுதி, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து கடித உரைகள், என்வெலப்னு சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் வந்து பதிவு அஞ்சல்கள், ரெஜிஸ்டர் போஸ்ட். அதுக்கப்புறம் வந்து மணி ஆர்டர் அனுப்பலாம், அப்புறம் பார்சல் அனுப்பலாம். சில பொருளெல்லாம் வந்து நம்ம பார்சல் அனுப்பலாம். அந்த மாதிரிலாம் நிறைய சேவைகள் இருக்குது. உள்நாட்டு சேவை, வெளிநாட்டு சேவை, இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1986 விரைவு அஞ்சல் சேவை. அதாவது எப்படின்னா அதில் வந்து ஒரு 35 கிலோ அளவுக்கு எடை உள்ள பொருளை வந்து நம்ம அனுப்ப முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக் சேவை மூலம், அதாவது வீட்டு உபயோகப் பொருட்களை வந்து அனுப்ப முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் போஸ்ட். நார்மலாக வந்து ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் மாதிரி ஸ்பீட் போஸ்ட் என்னென்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிடும். நம்மளுடைய தபால் எதாக இருந்தாலும் வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பலாம். அதுக்கப்புறம் ட்ராக் மற்றும் ட்ரேஸ் மூலம் நம்ம வந்து
ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கோம், இல்லை ஒரு ப்ராடக்ட் அனுப்பியிருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரெசிப்ட் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அதில் வந்து ட்ரேக் யுவர் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணுறதுக்குன்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அந்த இதை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்டோ இல்லை லெட்டரோ எங்கே இருக்குதுன்னு நம்மளால் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு அட்வான்ஸான ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மின்னணு அஞ்சல், அது என்னென்னா தந்தி, அதாவது எப்படி சொல்கிறது, முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அட்வான்ஸாலாம் இல்லை. அப்போல்லாம் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா டக்குன்னு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் இத்தனை லெட்டர் இத்தனை வேர்டிங்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு தந்தி அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 2 லைனு 1 லைன், அந்த லைனுக்கு அந்த வேர்டிங்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து தந்தி அடிப்பாங்க. அதுதான் வந்து அந்த காலத்தில் ரொம்ப வந்து இதாக இருந்தது. எமர்ஜென்சி அப்படின்றத வந்து நம்ம வந்து அப்படி தான் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து தெரியப்படுத்துவோம், அந்த ஒரு முறை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இணைய வழியில் வந்து, அதாவது ஆன்லைனில் வந்து எந்த பில்னாலும் பே பண்ணுறதுக்கான வசதிகள். அதுக்கப்புறம் வந்து புத்தகங்கள் விற்பனை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் அந்த அளவுக்கு வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப அட்வான்ஸாக நமக்கு வந்து நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. இதை தவிர சில ஸ்கீம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. என்னென்ன ஸ்கீம்ஸ்னால், பொது சேம நல நிதி, அதாவது இந்த குழந்தைங்களுக்காக ஒரு சேமிப்பு திட்டம், தேசிய சேமிப்பு பத்திரம், அதுக்கப்புறம் வங்கி சேமிப்பு கணக்கு, மாத வருவாய் திட்ட கணக்கு, வைப்புத்தொகை திட்டங்கள், கடவுச்சீட்டு விண்ணப்பம், தங்கப்பத்திரம், காப்பீட்டு திட்ட சேவை, உள்ளூர் கேபிள் உரிமம், கிசான் விகாஸ் பத்திரம், இத்தனை ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்கீம் வேணுமோ, பொதுவாகவே எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து திட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்கீம் இது பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணி அதனால் நிறைய நல்லா வந்து பயனடையலாம். இதில் வந்து இந்த தங்கப்பத்திரம் அப்படின்றது என்னென்னா, ஏன்னா எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் வாங்கியிருக்கேன் இந்த தங்கப்பத்திரன்றது. அது என்னென்னா, ஒரு வருஷத்தில் 2 டைம்ஸோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட மந்த் வந்து ஒரு 1 வீக் உங்களுக்கு வந்து அந்த இது ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் என்னென்னா 2 கிராம் கோல்டு அந்த மாதிரி வந்து இவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும். 2 கிராம் கோல்டுக்குரிய காயின், இது கோல்டுக்குரிய நாம் அமௌண்ட்டு பே பண்ணிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஒரு பாண்டு மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த பாண்டு வந்து 8 இயர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. நம்ம ஒருவேளை 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வேணும்னா அதை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இன்றைக்கி நமக்கு வந்து தங்கம் 1 கிராம் வந்து 6000 இருக்குது அப்படின்னா, இன்னொரு 5 வருஷம் கழித்து ஒரு வேளை அது 1 கிராம் தங்கம் வந்து 10,000 ரூபாய் இருக்குன்னா அந்த ரேட்டுக்கு வந்து நமக்கு கொடுப்பாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். பொதுவாக வந்து இது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இது வந்து இந்த பொன் பிள்ளைங்கள்லாம் நிறைய வச்சுருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து சேவிங்ஸ்க்கு, அது மட்டும் இல்லை, பொன் பிள்ளைங்கன்னு மட்டும் இல்லை, நம்ம தேவைக்கே கூட நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கு வந்து அந்த அமௌண்ட்டு நமக்கு வந்து தேவைப்பட்டால் எடுத்துக்கிடலாம் 5 வருஷம் கழிச்சு. இது சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அது பின்னாடி வந்து ரொம்ப வேல்யூபிளான ஒரு அமௌண்ட்டாக மாறும். ஸோ இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் எடுத்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்கீம் தேவையோ அது மாதிரி வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் போய் இது பண்ணி அந்த ஊருக்கு வர போஸ்ட்மேனை நீங்கள் கேட்டிங்கனாலே அவர் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுவார். ஸோ அவர்கிட்ட கேட்டு கூட நீங்கள் வந்து தெரிஞ்சு நீங்கள் வந்து பயனடையலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய இந்திய அஞ்சல் துறையினுடைய சிறப்பு அம்சங்கள். ஸோ வீடியோ ரொம்ப லாங்காக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்படுறவங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தயவுசெய்து 1 or 2 இன்ஃபர்மேஷன்ஸாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.